பாண்டிச்சேரியில நம்முடைய கம்பெனி எம்டி எந்த விஷயத்த ஹைலைட் பண்ணி பேசினாரோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை தமிழ்ல மிக சிறப்பா பார்க்க போறோம். லெட்ஸ் பில்ட் ஏ பெட்டர் ஃபியூச்சர் டுகெதர் ஓரியன்டேஷன் செமினாரா இருக்கும் அது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அஸ்டோனியா ஒன். இந்த இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் விக்ராந்த், மிஸ்டர் பிரதீப், மிஸ்டர் ஆஷிஷ். டாக்டர் விக்ராந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 8-9 வருஷ அனுபவத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்டில 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் 400 ப்ராடக்டை கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்கு. கமர்ஷியல் ப்ராடக்ட் மீன்ஸ் மக்கள் மத்தியில அவைலபிளாக கிடைக்கக்கூடிய சப்ளிமெண்ட் ப்ராடக்டா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை உருவாக்க தெரியணும். அந்த உருவாக்கக்கூடிய வலிமை நம்ம கம்பெனியோட எம்டிக்கு இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் போல வந்து ஃபேக்டரி இல்லாம வரல. மற்ற கம்பெனிஸ் போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சயின்டிஸ்ட்டை நம்ம நம்பிட்டு இருக்கணும், ஆர்என்டி நம்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நம்ம கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓன் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளே வந்து ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டு அவார்டு கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்என்டி, அப்புறம் லேப் எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. பிளஸ் நம்ம கம்பெனி எம்டி அதுல ஒருத்தர் சயின்டிஸ்டா இருக்கார், டாக்டரா இருக்கார் அப்படிங்கிறதுனால நமக்கு மேலும் அட்வான்டேஜ். ஒரு கம்பெனி இந்தியாவுல வந்து ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டோட இடத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வராங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டமான கம்பெனி தான் நம்ம கம்பெனி அஸ்டோனியா ஒன். இப்படி அஸ்டோனியா ஒனை பத்தி நிறைய சொல்லலாம். குளோபல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி லாஸ்ட் 30 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இயங்கக்கூடியது. ஜிஎம்பி யூஎஸ்எஃப்டிஏ சர்டிஃபைடு ஃபேக்டரி, யூஎஸ்எஃப்டிஏ ரெகுலேஷன் படி நடக்கக்கூடிய ஃபேக்டரி, கிரீன் ஈகோ ஃப்ரெண்ட்லி வித் ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கழிவுகளையும் வெளியிடாத அந்த அந்த கிரீன் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேக்டரி, ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பிளான் இன் டைரக்ட் செல்லிங் மேனுஃபேக்சரிங். இந்தியாவில் ஆம்பேக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய ஃபேக்டரியை இந்த நிறுவனம் தான் நம்ம வச்சிருக்காங்க. பெரிய லெவல்ல ஃபேக்டரி. ஓகேவா? இந்த கம்பெனியோட சர்டிபிகேட்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏ, ஈகோசெட் காஸ்மோஸ், எஃப்எஸ்எஸ்ஐ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் எல்லா இடத்துலயும் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவ்டோட தான் எல்லா ப்ராடக்ட்டும் வெளியாகுது. அதனாலதான் நம்ம ப்ராடக்டோட இமேஜை பொது தளத்துல, சமூகத்தை வலைத்தளத்துல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ப்ரமோட் பண்ணும்போது யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவ்டுன்னு போட்டு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில வந்து நோ காம்ப்ரமைஸ். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான கம்பெனில நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைலு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில வந்து ஒரு நாள், அதாவது ஒரு மாசத்துக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, ஓனா தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 10 மில்லியன்னா 1 கோடி. 1 கோடி டியூப். நம்ம மாய்ஸ்சரைசர், ஸ்க்ரப் எல்லாம் வருது இல்ல, ஃபேஸ் வாஷ்லாம், 1 கோடி டியூப் ஓனாவே தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி 40 லட்சம் பாட்டில் ஓனாவே தயாரிக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி 60 லட்சம் ஷாஷேட். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பெர்ஃப்யூம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கோடி டேப்லெட். அதே மாதிரி ஒரு 2 கோடி கேப்சூல். இப்படி தயாரிக்கக்கூடிய கேப்பபிள் உள்ள கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சம் சோப்பு. இப்படி ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு தயாரிக்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கு நம்மளுடைய ஓன் ஃபேக்டரி. இதுதான் கம்பெனி எம்டி அன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணார். உலகத்துல 30 நாடுகளுக்கு மேற்பட்ட வந்து நம்ம வந்து குளோபல் பிரசன்ஸ்ல இருக்கோம். ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றோம். 1000த்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் உலகத்துல இருக்காங்க. ஐபிஓல லான்ச் பண்ணி பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனி நம்ம கம்பெனி. நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விதமான பிராண்ட். அஸ்டோனியா ஃபவுண்டேஷன், ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ், டாக்டர் மார்ட், ஏ1 அகாடமி, யங் ஃபியூயல், குவாட்சி, ஹில் அண்ட் பீச்சஸ், ஆம்பர் ஒன், அல்கோதம், டெர்மாசோல், இதெல்லாம் நம்ம கம்பெனியோட பிராண்ட். இவ்வளவு பிராண்டை வெளியிடுறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ் ஃபார்முலாக்கு நம்ம எம்டி தலைமையிலான சயின்டிஸ்ட் குழுவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் மெட்டபாலிக் டிசார்டர். இன்னைக்கு உலகம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டிருக்கு. உணவு, கலாச்சாரம், சமூகம் எல்லாவற்றிலும். இன்னைக்கு பொல்யூஷனா இருக்கட்டும், இல்ல வந்து ஃபுட்டுல இருக்கட்டும், காத்து, நீர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு.
இன்னைக்கு ஹைபிரிடு சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைபிரிடா வந்ததுனால, மெட்டபாலிக் டிஸார்டர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. வளர்சிதை மாற்றத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ உருவாக்கிடுச்சு. மெட்டபாலிக் டிஸார்டர்னா என்ன? வளர்சிதை மாற்றம்னா என்னன்னா, நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, செல்கள் வந்து புதிய செல்கள் 120 நாளைக்கு ஒரு புதிய செல்கள் உருவாகும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 120 நாளைக்கு அது 120 நாள் ஒரு செல் வாழணும். ப்ராம்ப்ட்டா பார்த்தா ஒரு 120 நாள் ஒரு செல் வளர்ந்துச்சு அப்டின்னா, நம்ம 120 வயசு வாழலாம் அப்டிங்கிறது தான் வந்து பொதுவான கருத்து. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது 80 நாள் வாழுதோ, இல்ல 90 நாள் வாழுதோ, இல்ல 60 நாள் வாழுதோ, அவங்கவங்க உணவு, கலாச்சாரம், உடம்ப பராமரிக்கக்கூடிய விஷயத்த பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இன்னைக்கு சிதைந்து போற செல்களுக்கு ஈக்குவலா அல்லது ஒரு 80% ஆவது புதிய செல்கள் உருவானுச்சு அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இளமைய தக்க வச்சுக்கலாம். அந்த எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆக்டிவா இருக்கலாம். எப்படி உடல் பலவீனமா மாறாது. நம்ம அது மாரி மெட்டபாலிக் டிஸார்டர்லாம் வராது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்டின்னா, 100 செல்லு சாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 40 செல்லு தான் அல்லது 20 செல்லு தான் புதிய செல் உருவாவுது அப்டின்னா, வளர்சிதை மாற்றம். சிதைந்து போறதுக்கு ஈக்குவலா வளர்ந்து வரக்கூடிய செல்கள் வந்து கம்மியா இருக்கிறதுனால, குயிக்கா வயோதிகம், முடி வந்து பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் அதாவது வெள்ளையான முடி வருது. அது மாரி உடம்பு சுருக்கம் ஏற்படுது. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கிள்ஸ் சுருக்கம்லாம் ஏற்பட்டு நம்மள வயோதிகமா காமிக்குது. அப்புறம் எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தாங்க முடியாத அளவுக்கு பலவீனமா மாறுது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உருவாகுறதுனால, உடல் வலி, அசௌகரியம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நோயும் டைப் 2 டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அது மாரி ஹை கொலஸ்ட்ரால், இப்படி சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் நைட்ல தூக்கம் வராம இருக்கிறது. இப்படி நெறைய பிரச்சனைகள் ஆஸ்டியோபோரோசிஸ், இடுப்பு வலி, ஹார்ட் அட்டாக்கு, பிபி, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இப்படி பிசிஓடி, பிசிஓஎஸ் இப்படி நெறைய பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணுது? மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்ன்னு வருது. இந்த கம்பெனி எம்டி அந்த பாண்டிச்சேரி மீட்டிங்ல அடிக்கோடிட்டு சொன்ன ஒரு வார்த்தைய உரக்க சொல்றேன் காதுல வாங்கிக்கோங்க. எந்த ஒரு மெட்டபாலிக் டிஸார்டருக்கும் உலகத்தில் இதுவரை மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை. இந்த வார்த்தைய தான் அவரு வந்து அடிக்கோடிட்டு அழகா சொன்ன விஷயம். இதுவரைக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு மெட்டபாலிக் டிஸார்டருக்கும் அதை தீர்ப்பதற்காக மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை. அப்போ மாறாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் என்ன கடைபிடித்தாங்களோ, அந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ நம்ம கம்பெனி குடுக்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு மூலியமா குடுத்து நம்ம உடம்புல உள்ள கழிவுகள அகற்றி, டிஎன்ஏ ரீதியில வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்த நமக்கு பண்றாங்க. இப்போ ஏஜிங் அப்படிங்கிறது ஒரு நியூ டிசீஸ் இன்னைக்கு. வயோதிகம் என்பது ஒரு நியூ டிசீஸ். இது ஏன் வந்து ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல், ஃபாஸ்ட் ஏஜிங் சீக்கிரம் வயசாகுது. அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு இன்னிய வரைக்கும் 60 வயசு ஆகுது. இன்னும் முடி வந்து கருப்பா தான் இருக்கு. அதே ஸ்லிம்மா இருக்காங்க. அதே ஆக்டிவா இருக்காங்க. அவங்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உட்காரவே முடியாது. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு எந்திச்சு போய் பாத்திரத்த வெளக்கி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பாத்திரம் ஒண்ணு சேரட்டும். ஒரு நாளைக்கு ஒரு தடவ வெளக்கிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அத வெளக்கிட்டு வந்தா 1 மணி நேரம் படுத்துக்கிறாங்க. புரியுதா? வீக்னஸ். அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவ் வந்து அப்பப்ப வந்து சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. இப்ப இருக்கிற லேடீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவ தான் வந்து பாத்திரம் கழுவுறாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, போய் அந்த ஒரு ரொம்ப நேரம் நின்னு கழுவுனா தான் போய் படுத்துக்கிறாங்க. உடம்பு முடியாம போயிடுது. இப்படி அந்த அந்த ஹோலிஸ்டிக் அந்த பழைய கால நடைமுறைகள்லாம் யாரும் இப்ப என்ன பண்ண முடியறதில்ல. அதுக்கு தகுந்தா மாரி இந்த உலகம் இருக்கிறதில்ல. எல்லாமே மாறிப்போச்சு. ஏன்னா ஃபாஸ்ட் உலகம். சாப்பிடறதுக்கு காலத்தால டைம் இல்ல. ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. வேலைக்கு போறாங்க. ஏன் வேலைக்கு போறாங்க? ஏன் வாழுறாங்க? ஏன் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஓ அது வீட்ல உள்ளவங்களுக்கும் தெரியல. ஏன்னா, அந்த காலத்துல தன்னை உடம்ப பராமரிச்சுக்கிட்டாங்க. உடம்புக்கு தேவையானத சாப்பிடறதுக்கு தான் சம்பாதிக்க போனாங்க. சாப்பிடறதுக்கு தான் சம்பாதிக்க போறோங்கிறதே மறந்துட்டு, சாப்பிடாம சம்பாதிக்க போறாங்க. புரியுதா? இப்ப வயித்த கட்டி, வாய கட்டி 45 வயசு வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்த, உடம்பு ஃபுல்லா எல்லாமே எல்லா செல்களும் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம், எப்படி மாட்டிக்கிறாங்க பாருங்க. அப்போ நம்ம சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில குடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த 15, 20 வருஷம். மனிதன் பண்ணக்கூடிய மெயின் தப்பே இதுதான்.
அது மட்டும் இல்ல, மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, சத்துக்கள் குறைபாடு, என்விரான்மென்டல் பொல்யூஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெவி பெஸ்டிசைட் லோடு. இப்போ உதாரணத்துக்கு மருந்து குடிச்சா செத்து போயிடுறோம். ஆனா அதே மருந்தை வந்து பாத்தீங்கன்னா உணவுல அடிச்சு என்ன பண்றோம், நம்ம வந்து உதாரணத்துக்கு எல்லாருக்கும் காலிஃபிளவர் பிடிக்கும் தானே, காலிஃபிளவர். அப்போ அந்த காலிஃபிளவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோபி மஞ்சூரியனு, கோபி 65 அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய வாங்கி சாப்பிடுறாங்க. காலிஃபிளவர் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. காலிஃபிளவரை வந்து வீட்டுல கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி காலிஃபிளவர் நான் நெல்லிக்குப்பம் சுந்தரமூர்த்தி சாரும் நானும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ருட்டியிலேருந்து வளவனூரோ இல்ல ஏதோ ஒரு ஊர், ஏதோ ஒரு ஊர் சொன்னாரு. அந்த ஊருக்கு பக்கத்துல நாங்க இப்ப 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும்பொழுது, அங்க காலிஃப்ளவர் வந்து விளைஞ்சிருந்தது. நாங்க பார்த்தோம். பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மருந்த வந்து ஒரு ஹெவியான மருந்த அந்த பூல அடிக்கிறாங்க. அந்த பூவ வந்து நீங்க என்னதான் கொண்டு வந்து அது வந்து 1 தடவ, 2 தடவ, 3 தடவ, 4 தடவன்னு சொல்லிட்டு 5 தடவ அந்த மருந்து அடிக்கணுமாம். இப்படி மருந்து உள்ள போயிடும், ஆத்து போயிடும். திருப்பி மருந்து உள்ள போயிடும், ஆத்து போயிடும். இப்படி மருந்து உள்ள போகும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவ போயி எல்லா வெயில்லயும் அந்த பூ நிக்குது. அந்த பூ வந்து ஆ அது பாக்குது. வெயில்ல தான் வந்து ஃபுல்லா காயுது அந்த மருந்து. இப்ப அந்த உணவோட உணவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மருந்து உள்ளுக்குள்ள ஃபுல்லா அடாப்ட் ஆயிடுது. இப்ப அத நம்ம வாங்கிட்டு வந்து ஹோட்டல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து வெந்நீர்ல போட்டு கழுவுறாங்களா? எதுல போட்டு கழுவுறாங்க? பச்சை தண்ணீல கழுவுறாங்களான்னு கடவுளுக்கும், அவங்களுக்கும் தான் வெளிச்சம். அதுக்கெல்லாம் டைம்லாம் இல்ல. பச்சை தண்ணீல கழுவுவாங்க. சரக்கு சரக்குன்னு வெட்டி போட்டு கழுவிட்டு போயிட்டே எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே எல்லாமே குடல் ஃபுல்லா விஷமா மாறும். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, காலிஃப்ளவர்ல புழு அப்போ அது பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, சின்ன சின்னதா வெட்டி எல்லாத்தையும் வெந்நீர்ல போட்டுட்டு, அத பூச்சிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எடுத்து போட்டுருவோம். ஆனாலும் உள்ளுக்குள்ள அவ்ளோ பெஸ்டிசைட்ஸ் இருக்கும். அந்த அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய்ல தான் பூச்சியின் இருப்பிடமே உலகத்துல காய்கறில. கத்திரிக்காய் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அது பிரியாணிக்கு தொக்கு வச்சாலும் சரி, இல்ல சாம்பாருக்கு காய் வச்சாலும் சரி, அதுல ஃபுல்லா வந்து அத்தன மருந்து அடிக்கணும். ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருள்ல நம்ம அவ்ளோ லோடு குடுக்குறோம். பெஸ்டிசைட்ஸ் அந்த மருந்து பூச்சிக்கொல்லி. யூரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது யூரியாங்கிறது வாயில வச்சு சாப்பிட முடியுமா? அப்படின்னு எம்டி கேட்டாரு. சாப்பிட முடியாது. அந்த யூரியாவ நம்ம மண்ணுல போடுறோம். ஃபர்ஸ்ட் மண்ண கெடுக்குறோம். மண்ண வந்து மலட்டுத்தன்மைய உண்டாக்குறோம். அந்த மண்ணுல வந்து 1 கிராம் மண்ண எடுத்துட்டு போயி, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அக்ரி ஆபீஸ்ல குடுத்து, இதுல எவ்வளவு உயிர் சத்து இருக்கு அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 40, 50% இருக்கணும். இன்னைக்கு 20%க்கு வந்துருச்சு. உயிர் சத்தே இல்ல. புழு உண்டாவல. நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா, மண்புழு உண்டாகல. நேச்சுரலா வந்து ஆக்ஸிஜன புரொவைட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த மண்ணுல வந்து இல்ல அப்படிங்கிறாங்க. தன்மைய இழந்து போச்சு, மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா, யூரியா போட்டா மட்டும் தான் அந்த செடி வளரும். இப்ப இந்த யூரியாங்கிறது ஒரு உப்பு. இந்த உப்ப போட்டு மண்ணையும் கெடுக்கிறோம். அந்த யூரியா மூலியமா இருக்கக்கூடிய அரிசிய சாப்பிடும்போது நம்ம உடம்பையும் கெடுக்கிறோம். அப்போ இப்படிதான் உரம், பூச்சிக்கொல்லி எல்லாம் நம்ம உடம்ப என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது. இதனால குரோனிக் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. புவர் டயட் அண்ட் நியூட்ரிஷன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, எக்சர்சைஸ் கிடையாது. நம்ம உடம்புல உள்ள டேமேஜ் ஆன செல்கள வந்து பாத்தீங்கன்னா, வெளிய எடுக்கிறதுக்கான எக்சர்சைஸ் யாரும் பண்றது கிடையாது. அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இல்ல. எல்லாமே ஏசி கார்ல போறாங்க. ஏசி ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஏசி ரூம்ல தூங்குறாங்க. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி மயமா மாறிடுச்சு. அப்போ சன்லைட் எக்ஸ்போஷர் அதுல எதுவுமே இல்ல. அது மாரி ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா, குவாலிட்டி இல்ல. நைட்ல 8 டூ 9 மணி நேரம் யாரும் தூங்குறது கிடையாது. 8 மணிக்குள்ள யாரும் சாப்பிடுறது கிடையாது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. இப்ப வந்து நம்ம சாப்பாடு எத்தன மணிக்கு சாப்பிடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 மணிக்கு. லிவர் வந்து 8 மணிக்கு மேலலாம் லிவர் வந்து 8:30 மணி, 9 மணிக்கெல்லாம் லிவர் வந்து அதோடைய வேலைய முடிச்சுக்கும். நம்ம சாப்பிடுறதெல்லாம் அது வந்து உடம்புக்கு ரத்த ஓட்டத்த கிளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு போயிடும். அந்த நேரத்துல போயிட்டு லிவரையும், மண்ணீரலையும் நம்ம வந்து கொடுமையான சாப்பாடுலாம் குடுத்து, பரோட்டாவ குடுத்து, நான்வெஜ்ஜ குடுத்து, அத வந்து அது மேல கல் எடுத்து விட்டெறிஞ்சு அடிக்கிறதுக்கு சமம் அப்டின்னாரு அன்னைக்கு. அன்னைக்கு டாக்டர் பேசின விஷயம் அதுதான். அப்போ இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு, நம்ம உடம்ப வந்து நோயா நம்ம தான் கட்டாயப்படுத்தி மாத்துறோம். "இந்த பார், நீ நல்லா இயங்கக்கூடாது. லிவரே, நீ வந்து நான் அடுத்த நாள் ஃபுல்லா என்ன வச்சு செய்யி" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்றோம்? நம்ம வந்து உடம்ப வந்து கன்னாபின்னான்ட்டு பண்றோம். அதுவே சோசியல் ஐசோலேஷன் முக்கியம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, முன்னாடி திண்ணையில உட்கார்ந்து பேசுவாங்க பெரியவங்கலாம். தெருவுல உட்கார்ந்து பேசுவோம் நம்மலாம். நெறைய வந்து எல்லாரும் வாசலுக்கு வந்துருவாங்க. ஏசி 6:30 மணி, 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் வாசலுக்கு வந்து பேசிட்டு 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது.
சோசியல் ஐசோலேஷன். அவங்கவங்க வீட்டுக்கு முன்னாடி நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டாங்க. ஏன்னா அது வீட்ல இருக்கிற நாய் இருக்கோ இல்லையோ, நாங்க வந்து அப்படிதான் அந்த கேரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டாங்க. காம்பவுண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டாங்க. யாரும் உள்ள வராத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இவங்களும் வெளியே போகாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ஜெனரேஷன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, செல்போன் மட்டும் தான் பாக்குதே தவிர அப்பா அம்மாட்டே பேசுறது இல்ல. அடுத்தவங்க வீட்ல யார் இருக்காங்கிறது கூட அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோசியல் ஐசோலேஷன். இப்படிலாம் வந்து பிரச்சனை வந்ததுனால தான் ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியல. வாழக்கூடியவங்களுக்கும் தெரியல. ஃபாஸ்ட் ஏஜிங். வயோதிகம் ஏன் வருதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. இப்பேற்பட்ட விஷயத்துல என்ன பண்ணிட்டாங்க நெறையா, போயிட்டு நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயத்திலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மள காப்பாத்துறதுக்கு தான் நம்ம கம்பெனி வந்து ஃபியூச்சர் மெடிசின் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் நியூட்ரிஷன் அண்ட் தெரபிஸ வந்து குடுத்தாங்க. இந்த ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா மூலியமா நமக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஹோலிஸ்டிக் வெல்னஸ்க்கு நமக்கு அழைத்து போறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த கம்பெனி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ்னா என்ன? அப்படின்னா உடம்புல உள்ள கழிவுகளை வெளியகற்றி டைஜஷன் கோளாறுலாம் நிப்பாட்டுறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ். ஒரு செல்லுடைய டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிட்டு இந்த செல்லை வந்து ஆக்டிவ் பண்றதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா. ஒவ்வொரு நோயிலேருந்து நம்மளை விடுதலை பண்றதுக்கு. நாலாவது வந்து நியூட்ரிஷன், சத்துக்களை வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸும் கொடுக்கறது. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா எபிஜெனட்டிக், அந்த அந்த டிஎன்ஏல ஜீன்களை வந்து ஜீனியஸா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். இப்பேற்பட்ட ஒரு 5-in-1 ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அவர் சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்டு கஸ்டமைஸ்டு சொல்யூஷன் பேஸ்டு ப்ராடக்ட் சீரிஸ் கேன் பி த கேம் சேஞ்சர் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு நம்ம ப்ராடக்ட். அவர் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்வென்டட் த ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ் கான்செப்ட் ஆஃப் எ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டுவர்ட் ஓவரால் வெல்பீயிங். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய ரீசர்ச் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் ஹெர்போ நியூட்ரிஜெனிக்ஸ். இந்தியாவில தான் நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஹெர்ப் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மூலிகைகள், ஹெர்பல். அடுத்தது ஓ அப்படிங்கிறது ஆர்கானிக்கா நம்ம கொடுக்குறோம். பசுமை வேதியியல் அடிப்படையில் ஆர்கானிக்கா கொடுக்குறோம். நியூட்ரி அப்படிங்கிறது நியூட்ராசூட்டிகளையும் குறிக்கும், நியூட்ரிஜெனாமிக்ஸையும் குறிக்கும், நியூட்ரிஷனை குறிக்கும். ஜென்எக்ஸ் அப்படிங்கிறது ஜீன் டு ஜீனியஸ், டிஎன்ஏ ரீதியில ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஹெர்போ நியூட்ரிஜெனக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட ஃபார்முலா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபார்முலா படி நம்ம ப்ராடக்ட் என்ன பண்றோம், தயார் பண்றோம். இப்போ இந்த இப்படிலாம் நம்ம கொடுத்து நம்ம உடம்ப வந்து காப்பாத்துறாங்க இந்த கம்பெனி. அற்புதமான ஒரு படைப்பு. நம்ம வந்து அன்னைக்கு வந்து இத சொன்னது என்னன்னா, ஒரு செல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா. அவங்க சொன்ன ஒரு கருத்தை வந்து நான் உங்களுக்கு தமிழ்ல அழகா சொல்றேன். ஒரு செல்லு தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியா. அடையாளத்துக்கு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எப்படி நீங்க ஒரு செல்லுக்குள்ள இவ்வளவு வேலை நடக்குதுங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளத்துக்காக கம்பெனி எம்டி வந்து விக்ராந்த் சார் சொல்றாரு. ஒட்டுமொத்த இந்திய தேசம் தான் ஒரு செல்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த இந்தியாவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி தான் கேபிட்டல். நம்ம இந்தியாவுக்கு தலைநகரம் அது டெல்லி. அப்போ அந்த டெல்லி தான் கேபிட்டல் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த செல்லுக்கு நியூக்ளியஸ் தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் அந்த டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு. அந்த டெல்லியில தான் இந்தியாவுக்கே பாராளுமன்றம் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோமோசோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாராளுமன்றத்துக்கு யார் வருவா, எம்பி வருவாங்க, அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாரு, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. இப்போ இந்த எம்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி கொடுத்தாதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த தேசத்துக்கு அந்த செல்களுக்கு வந்து நன்மை செய்வார். அந்த ஒட்டுமொத்த என்னென்ன பண்ணணும், ரோடு போடணுமா, அது போடணுமா, இது போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, செய்வார். அப்போ அந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அந்த செல்களை வந்து பாத்தீங்கன்னா அதை அழகா பராமரிக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா கழிவுகளை வெளியே அனுப்பும், புதிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாங்கும். இப்படி வந்து எல்லாமே உதவுது அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை பத்தி தான் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து கம்பெனி எம்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஒருத்தவங்க வந்து லாங்கிவிட்டி சயின்ஸை வந்து உலகத்துக்கு ஒரு 2-3 அறிஞர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. இந்த நீண்ட ஆயுள தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கண்டுபிடிப்ப இந்த முதல்ல அத லெனார்டு
கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 1980 வந்து பாத்தீங்க அப்படின்னா சைலண்ட் இன்ஃபர்மேஷன் ரெகுலேட்டர் டூ சிறுடீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1999 இது சிறுடீன்ஸ் ஒன் அப்படிங்கறது இவர் கண்டுபிடிச்சாரு. இவர் சிறுடீன்ஸ் சார் டூங்கிறத கண்டுபிடிச்சாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேவிட் சிங்க்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆஃப் சிறுடீன் ஜீன்ஸ், அந்த சிறுடீன்ஸை வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அறிஞர்களும் சிறுடீன்ஸ் அண்ட் ஏஜிங் இத ரெண்ட பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் வந்து நீண்ட ஆயுளை பெறுவதற்கு என்ன பண்ணணும்ட்டு மக்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறுடீன்ஸ் அப்படின்னா என்ன? இதுதான் நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட். இந்த கம்பெனி ஏதோ நீங்க இதை இவ்வளவு தூரம் கேக்குறீங்கல்ல, ஏதோ ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மாரியோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாரியோ உங்களுக்கு தோணுதா? முழுக்க முழுக்க சயின்ஸ் பேஸ்டு கம்பெனி. இந்த சிறுடீன்ஸ்னா என்ன அப்படின்னா நீண்ட ஆயுளை தரக்கூடிய, நல்லா வந்து இந்த வார்த்தையை வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிறுடீன்ஸ் என்பது என்ஏடி லெவல நம்ம உடம்புல உள்ள என்ஏடியை சார்ந்த நொதிகள், ஓகேவா, மற்றும் நீண்ட ஆயுள் புரதங்களின் ஒரு குடும்பமாகும். அதாவது நீண்ட ஆயுள் நம்மள வச்சுக்கிறதுக்கு புரதங்களோட ஒரு குடும்பத்தோடைய ஹெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிறுடீன்ஸ்ல 7 விதமான டைப் ஆஃப் சிறுடீன்ஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐஆர் T1, T2, T3, T4, T5, T6, T7 சொல்லிட்டு 7 விதமான புரத குடும்பங்களை உள்ளடக்கியது தான் இந்த சிறுடீன்ஸ். இந்த புரதங்கள், இந்த சிறுடீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நொதிகளா இருக்கும். நொதிக்கக்கூடிய நொதி. நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா என்சைம்ஸ் சொல்லுவாங்கல்ல, நொதிகள், அதாவது ஹார்மோன்ஸ் அந்த சுரக்கிறதுக்கு உண்டான ஊக்குவிக்கி அந்த என்சைம்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் இந்த என்சைம்ஸை வந்து எப்படி சுரக்கும் அப்படின்னா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் மூலயமா சுரக்கும். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எங்க வரும்னா புரதங்கள் மூலயமா வரும். நம்ம உடம்புல உள்ள புரத கட்டமைப்பு மூலயமா தான் இந்த சிறுடீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இன்னைக்கு வந்து என்ஏடி 10,000 யூனிட் இன்ஜெக்ஷன் வந்து டாக்டர் அபி கிளினிக்ல பாண்டிச்சேரியில போடுறாங்க. கிளினிக்ல வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க, என்ஏடி போடுறாங்க, என்ஏடி இன்ஜெக்ஷன் நேடு. அந்த நேடு சிறுடீன்ஸ் அண்ட் நேடு, இந்த நேடை வந்து சார்ந்த நொதிகள் அப்படிங்கிறதுனால செல்லின் பல்வேறு பாகங்களில் காணப்படும் இவை புரதங்களின் டி அசிலைட் செய்வதன் மூலம் செல் சமநிலையை பராமரிக்கிறது. அதுதான் சொல்றாங்க செல் சமநிலை. வளர்சிதை மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை பராமரிக்கிறதுனால நமக்கு நீண்ட ஆயுளை தருது, குரோத்தை தருது அப்படிங்கிறாங்க. சிறுடீன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள் வாழக்கூடிய புரதங்களின் குடும்பமாகும். இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கம்பெனி வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட பேஸ்ல தான் நம்ம ப்ராடக்டை வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணினாங்க. அது பேர் தான் யங் ஃபியூயல். இந்த யங் ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 6 பேட்டன்ட் இன்கிரியன்ட்டை என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. டார்கெட் ஏஜிங் ஆன் ஏ செல்லுலார் லெவல். இதோட டார்கெட் என்ன அப்படின்னா செல்லுலார் லெவலுடைய ஏஜிங்க, அதை வந்து வயோதிகத்தை தடுத்து அதை நீண்ட ஆயுளா வாழ வைக்கக்கூடியதுதான் இதோட வேலை. அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா NMN நிக்கோட்டினோமைடு மோனோ நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லிட்டு NMN வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம உடம்புல உள்ள NAD லெவல, நிக்கோட்டினோமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NAD லெவலை வந்து உயர்த்தும் பொழுது அங்க சிறுடீன்ஸ் ஆக்டிவேஷன் ஆகுது, டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியா டிஸ்பங்க்ஷனை வந்து செல்லுலார் ஃபங்க்ஷன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வைக்கக்கூடிய மெயின் பாயிண்ட். இந்த சிறுடீன்ஸ் நீண்ட ஆயுள் புரதங்களின் ஒரு குடும்பமாகும் சொல்றோம்ல. இந்த சிறுடீன்ஸ் 7 விதமான புரதம் வெளியாகும் பொழுது டிஎன்ஏ லெவல்ல போய் ரிப்பேர் பண்ணுது. உடம்புல திடீர்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கட்டி இருக்கும். ஏன்னா டிஎன்ஏல மாறுதல். திடீர்னு மெட்டபாலிக் டிசார்டர், சுகர் வந்திருக்கும், டிஎன்ஏல மாறுதல். அவங்க அப்பா காலத்துல யாருக்கும் வந்து முடி கொட்டாது, இவனுக்கு முடி கொட்டும், டிஎன்ஏல மாறுதல். இந்த பேர்பட்ட டிஎன்ஏ மாறுதல அதே போலவே நம்ம ஹோலிஸ்டிக் பாரம்பரியமா நம்ம குடும்பத்துல வம்சாவளியில எப்படி இருந்துச்சோ அதே டிஎன்ஏவை கொண்டு வர்றதுக்கு இந்த சிறுடீன்ஸ் ஆக்டிவேஷன்ங்கிறது ரொம்ப உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல எல்லார் உடம்புலயும் இருக்கு. பட் ஆனா என்னன்னா ஒரு 30 வயசு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம்
இது வந்து இந்த புரதங்களின் செயல்பாடு கம்மியானதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு சீக்கிரம் வயோதிகத்தை எட்டுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலாம் ஆரம்ப 20 வயசுல இருந்தே என்ன பண்ணுது? குறைய ஆரம்பிச்சிருது. அதுக்காக தான் இதே மாரி ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு வந்து கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க? குடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய காம்பினேஷன். இந்த ப்ராடக்ட்ட நீங்க வாங்கி சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய ரிசல்ட் வரும். இப்போ இந்த விஷயத்துக்கு அ இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து இந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 1 மினிட். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அ க க இன்னொரு ஒரு பிடிஎஃப் நான் காமிச்சு பேசினா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்டின்ட்டு உங்களுக்கு உடம்புல வந்து நெறையா வர ஆரம்பிச்சுருது. அது எப்படி அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு குரோனிக் ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. அன்ஹெல்தி டயட், சோசியல் ஐசோலேஷன் இதனால வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, 40 வயசுக்கு மேல வேரியஸ் காம்ப்ளிகேஷன் அண்ட் டிசீஸ் மே அரைஸ் டியூ டூ ஏஜிங், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். இப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சுடுது அப்டின்னு நம்ம பார்க்குறோம். இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 40 வயசுக்குள்ள வரைக்கும் இப்ப சுகரே இல்லாம ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 35 வயசு வரைக்கும் சுகரே இல்லாம வாழ்ந்திருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு சுகர் வந்திருக்கும். அப்படிங்கும்பொழுது, அவங்களுக்கு வேர்த்து கொட்டும். ஒரு டிஃபன் சாப்பிட்டா கூட வேர்த்து கொட்டும். படபடப்பா இருக்கும். ஒரு கில்ட்டியா ஃபீல். நைட்ல நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. ஒரு பிளசன்ட்டா இருக்காது. இத சாப்பிடணும், அத சாப்பிடணுன்ட்டு பணம் இருக்கும். வாழ்க்கை நல்லா நல்ல மனைவி, பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும். ஏதாவது அதிகமா சாப்பிட்டா வாழ்க்கை போயிடும். இப்படியேற்பட்ட ஒரு நெருடலான ஒரு விஷயத்துல போய் என்ன பண்ணிக்கிறாங்க? ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா பாருங்க, இங்க ஏஜ் ரிலேட்டட் டிசீஸஸ்ன்னு சொல்லிட்டு பிசிக்கல் சேஞ்சஸ் வெயிட் கெயின் ஆகலாம், ஒபிசிட்டி ஆகும், லாஸ் ஆஃப் மசில் மாஸ் அண்ட் ஸ்ட்ரெங்த். நல்லா டைட்டா இருக்கிற சதை வந்து பார்த்தீங்கன்னா, தொள தொளன்ட்டு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம உடம்புல அந்த சதை வந்து பார்த்தீங்கன்னா தொங்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெங்த் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். போன் டென்சிட்டி எலும்போட வலு வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரிசிஸ் எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோ அப்படிங்கிறது எலும்பு. போரிசிஸ்னா ஓட்டை. எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டைகள் உருவாக ஆரம்பிக்கும். அது மாரி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. எலும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அது மடக்கு மடக்குன்னு சத்தம் கேட்கும். ஒரு வளைவு தன்மைனா ஃப்ளெக்சிபிள்னா வளைவு தன்மைலாம் சரியா இருக்காது. மடக்கு மடக்குன்னு சத்தம் கேட்கும். மொபிலிட்டி அது இடையில வந்து சுரக்கக்கூடிய சினோவியல் ஃப்ளூயிடோட லெவல் குறையும். அப்புறம் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ்லாம் மாறும். நைட்ல வந்து நிம்மதியான உறக்கம், ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்காது. யாராவது வந்தா கூட டபார்ன்னு எந்திச்சுப்போம். ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எந்திச்சுப்போம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஏஜ் ரிலேட்டட் டிசீசஸ்லாம் என்ன பண்ணும், பிசிக்கல் சேஞ்சஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இப்பேற்பட்ட மெட்டபாலிக் சேஞ்சஸ் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டைப் 2 டயபெட்டிஸ். மெட்டபாலிக் சேஞ்சஸ்ல முதற் காரணம், முதல் வியாதியே டயபெட்டிஸ், சுகர் தான். அவங்க உடம்புல மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மெட்டபாலிசம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, லோவா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மெட்டபாலிசம் லெவல வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஆக்குனா மட்டும் தான் உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது? உங்களுக்கு அந்த இழந்து போற செல்லுக்கு ஈக்குவலா வளரக்கூடிய செல்கள் அதிகமானா மட்டும் தான் அதுல வந்து என்ன பண்ண முடியும் அவங்கள காப்பாத்த முடியும். ஹை பிளட் பிரஷர் என்னன்னா சுகருக்கு வந்து பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் வந்து இருக்கும். இந்த குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செல்லுக்கு போகும். நீங்க சாப்பிடுவீங்க. அந்த குளுக்கோஸா உடம்பு கன்வெர்ட் ஆகும். நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு பேர் தான் குளுக்கோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு பேர் சர்க்கரை, ஜீனின்னு வச்சுக்கோங்களேன். குளுக்கோஸ் ஈக்குவல் டூ ஜீனி. இந்த ஜீனி உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடுற சாப்பாடு தான் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ் மீன்ஸ் ஜீனி, சர்க்கரை. இந்த சர்க்கரை நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்துல போய் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம செல்லுக்கு உள்ள போகும்பொழுது, உன்னிட்ட இன்சுலின் இல்ல, ஐ டோன்ட் வாண்ட் இட். உன்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? உங்கள எனக்கு தெரியாதுன்னா நீங்க கதவு தொறப்பீங்களா? தெரியாத ஆள் வந்து உங்க வீட்ல கதவு தட்டினா தொறப்பீங்களா? தொறக்க மாட்டீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ரத்தத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த குளுக்கோஸ். இப்ப ரத்தத்திலேயே சுத்தும் பொழுது என்ன தலைவலி ஏற்படுது அப்படின்னா, இந்த ரத்தத்துல குளுக்கோஸ் சுத்த சுத்த ரத்தத்தோடைய திக்னஸ் அதிகமாகுது. அப்போ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளாக்கேஜ், அது மாரி கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா, லோட இழுக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, லோடு குடுக்குற மாரி ஆயிடுது கிட்னிக்கு. அந்த திக்னஸான அந்த பிசுபிசுப்பான ரத்தத்த வந்து கிளீன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுது. அதனால தான் சுகர் ஒன்ஸ் வந்துருச்சு அப்டின்னா, அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, காலுக்கு ரத்த ஓட்டம் போக மாட்டேங்கிறது, காலு கருப்படிக்குது, உடனே கால்லாம் நரம்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திகு திகுன்னு எரியுது. இதெல்லாம் காரணம் என்ன அப்டின்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து உங்களுடைய செல் அந்த குளுக்கோஸ ஏத்துக்க மாட்டேங்கிறது.
அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? இப்படி மென்டல் ஹெல்த், ஞாபக மறதி வரும், மன அழுத்தம், டெப்ரஷனு, மூடு ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, இப்படி வந்து நிறைய மெமரி லாஸ், ஃபோக்கஸ் வந்து மாறும். இப்ப நான் சொல்றேன், என்ன நோக்கத்துக்காக அஸ்டோனியா ஒன் கம்பெனிக்கு வந்தீங்க அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து என் லைஃப்ல முன்னேறணும், இவ்வளவு சம்பாதிக்கணும்னு நான் வந்திருக்கேன். அதை விட்டுடுறாங்க. ஃபோக்கஸ விட்டுட்டு வேற வேற ஏதோ வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து, அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பிசினஸ்ல. அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் மாறுது? ஏன் டைவர்ஷன் ஆகுது? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காழ்ப்புணர்ச்சி. ஏன் வந்து இதெல்லாம் வருது? இதெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மென்டல் ஹெல்த் நார்மலா இல்ல. அவங்களால அட்டென்ஷன் பண்ண முடியல. அவங்களே நல்லவங்களா இருந்தாலும் அவங்க மென்டல் ஹெல்த் தனியா இழுத்துட்டு போகுது. அப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ், ஆண்ட்ரோபாஸ் அப்படிங்கிறாங்க. மேல் மேனோபாஸ் இருக்கு. ஒரு ஆணுக்கான ஹார்மோன் புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடையாகக்கூடிய மேல் மேனோபாஸ் இருக்கு. ஃபீமேல் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு. அட்ரினல் ஃபேட்டிக் இருக்கு. இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் மென் அண்ட் விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான லெவல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 டு 35 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 டு 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் இருக்கும். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த 40 வயசை தாண்டிட்டாலே டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா லேடிஸ்க்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் பீக்ல இருக்கும். சர்ன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஆணுக்கு டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசானா கூட அந்த மூடு ஸ்விங் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து இருக்கும். ஆனா லேடிஸ்க்கு அப்படி கிடையாது. சரக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடும், ஒரு 50 60 வயசுல வந்து அந்த மேனோபாஸ் பீரியட் ஈஸ்ட்ரோஜன் லெவல் சல்லுன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். அப்போ இப்படிலாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் ஆண்களை விட லேடிஸ்க்கு நம்ம அமேசிங் பார்ட்டி எல்லாம் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு உண்டான ப்ராடக்ட் நம்ம நிறைய கொண்டு வந்திருக்கோம். இந்த கம்பெனியோடைய பின்புலத்தை நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்த ப்ராடக்ட், அதோடைய தகுதிகள் இதெல்லாம் தனித்துவம் வாய்ந்தவை. இப்போ குரோனிக் டிசீசஸ் அப்படின்னா இப்போ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி, ஆஸ்டியோனா எலும்பு, ஆர்த்ரைட்டிஸ்னா வாதம், எலும்பு வாதம், எலும்பு வலி, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா முடக்குவாதம், நாள்பட்ட வாதம், நாள்பட்ட வலி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்துமா அண்ட் குரோனிக் அப்சர்டிவ் பல்மனரி டிசீஸ், சிஓபிடி, குரோனிக் கிட்னி டிசீஸ், சிகேடி, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், லிவர் டிசீஸ், ஃபேட்டி லிவர், சிரோசிஸ், லிவர் வந்து ஒன்றும் இயங்காத லெவலுக்கு வந்துருது சிரோசிஸ், கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வரலாம், புரோஸ்டேட் கேன்சர், கோலான் கேன்சர், இப்படி ஏகப்பட்ட கேன்சர் வகைகள் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரோனிக் டிசீஸ் ஏஜிங்ல, வயோதிகத்துல. அப்போ இதெல்லாம் நியூராலிக் நரம்பியல் பிரச்சனை இல்லை, நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் ஏஜிங்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரைன். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்த தலைவலி வருதோ அவங்களுக்கு நியூராலஜிக்கல் இஷ்யூல ஏஜிங் வயோதிகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நியூரோபதி, நர்வ் டேமேஜ் நியூரோபதி, டயபெட்டிக் நியூரோபதி, பார்க்கின்சன் டிசீசஸ், நடுக்குவாதம் பார்க்கின்சன்ஸ், மல்டிபிள் செலரிசிஸ், பலவித அது மாதிரி ஸ்ட்ரோக், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏஜிங், அந்த நரம்புல ஏஜிங் வயோதிகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ அண்ட் விஷன் ப்ராப்ளம் ஏஜிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேட்ராக், குளுக்கோமா, ட்ரை ஐஸ், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். டென்டல் இஷ்யூ, பல்லுல வந்து குழி விழுறது, ட்ரை மவுத்து, ஓரல் கேன்சர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங், வயோதிகம் தான். அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஏஜிங், இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ், நம்ம இரிட்டேட் பவுல் சிண்ட்ரோம், மலச்சிக்கல், கேஸ், எப்படி வந்து பாத்தீங்கன்னா கோலான் கேன்சரா மாறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இதுவும் ஒரு ஏஜிங், வயோதிகம் தான். இம்யூன் சிஸ்டம் சேஞ்சஸ், வீக்கெண்ட் இம்யூன் சிஸ்டம், இன்க்ரீஸ் இன்ஃபெக்ஷன், நிமோனியா, அதாவது ஃப்ளூ, அடிக்கடி ஜுரம், காய்ச்சல், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவலி, சளி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் ஏற்படுறதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. அதர் இஷ்யூஸ் ஏஜிங், ஸ்கின் சேஞ்சஸ், ஹேர் லாஸ், முடி கொட்டுறது, மென்சுரல் சைக்கிள் வந்து irregular இருக்கிறது, ஜென்ஸுக்கு வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா ஆண்மை இல்லாம இருக்கிறது, ஸ்லீப் அப்னியா, உங்களுக்கு தூக்கமின்மை, இதெல்லாம் வந்து காரணம் என்ன? இதுவும் ஒரு வயோதிகம் தான், ஏஜிங் தான். இப்போ இவ்வளோ சாப்டரை உள்ளடக்கியது தான் வந்து ஏஜிங் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ப்ரிவென்டேட்டிவ் மெஷர்ஸ், ஆன்டி ஏஜிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். பண்றீங்களா? இல்ல. பேலன்ஸ் டயட் வந்து பாத்தீங்கன்னா 7 விதமான கலர்ல காய் பழம்லாம் சாப்பிட்டு பேலன்ஸா உடம்ப பாத்துக்கிறீங்களா? இல்ல. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மெடிடேஷன் பண்றீங்களா? ப்ரேயர் பண்றீங்களா? கடவுள்கிட்ட சொல்லி ஏதாவது அழுது புலம்பி நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிடுறோமா? இல்ல. மாறாக கோபத்தை காமிக்கிறோம்.
ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் இருக்கா? இல்ல. ஸ்கிரீனிங் டெஸ்ட், மேமோகிராம்ஸ், கொலோனாஸ்காபி இப்படிலாம் இருக்கா? வேக்சினேஷன், ஃப்ளூ, நிமோனியா, ஹெல்த், ஸ்லீப் ஹேபிட், நல்லா தூக்கத்தை வந்து எப்படி வர வைக்கிறது? எனக்கு படுத்தா தூக்கமே வராது சார். ஒண்ணும் இல்ல. 8:30 மணிக்கெல்லாம் லைட்ட டெய்லி ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நாள் ரூம்க்குள்ள போய் தனியா படுத்து படுத்து பாருங்க. இல்ல உங்கள யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்கள யார ரொம்ப பிடிக்குமோ, ஒய்ஃப பிடிக்குமா, இல்ல பசங்கள பிடிக்குமோ, அவங்க கூட போயிட்டு மேல கை போட்டு ஜம்முன்னு தூங்கி பாருங்க. தூக்கம் வந்துரும். ஆனா நம்ம பழக மாட்றோம். அத கத்துக்க மாட்றோம் தூக்கத்த. இப்படி நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. பகல்ல தூக்கம்லாம் வந்து நைட்ல தூக்கம் வராம இருக்கிறதுக்கு மெயின் காரணம். அதுமாரி ஜெனடிக்ஸ் லெவல்ல சிறுடீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் பண்றாங்க. ஜீன் மோட்ல இப்படிதான் வந்து சிறுடீன்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்றாங்கங்கிறத காமிக்கிறாங்க. டைப் ஆஃப் சிறுடீன்ஸ் 7 விதமான சிறுடீன்ஸ். இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுடீன் ஆக்டிவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். சிறுடீன்ஸ்னா என்ன? நீண்ட ஆயுள் புரதத்தின் குடும்பமாகும். அந்த குடும்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி செல்கள் ரீதியில போயிட்டு நம்ம ஒரு மாற்றத்த கட்டமைச்சா மட்டும்தான், நம்ம வந்து எல்லா நோயிலேருந்து வெளில வரலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய தெரபி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்துக்கு நேரா தான் நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க? NMN, மல்டிவிட்டமின், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் டி, கோஎன்சைம் Q10, NAC, டர்மெரிக், குர்குமின், ரெசர்வெட்ரால் இவ்ளோ பெரிய காம்பினேஷன்ல நமக்கு யங் ஃபியூயல் அப்படிங்கிற ஒரு கேப்சூல குடுத்துருக்காங்க. இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு இந்த ஒட்டுமொத்த உடம்போடைய அத்தனை செல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு அஸ்திரத்தை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? யங் ஃபியூயல்னு குடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோடைய சயன்ஸ் தெரியாதவங்க, அவங்க வந்து இத வந்து என்ன பண்ண மாட்டாங்க? இத எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டோட சயன்ஸ் தெரியணும். ஒரு ப்ராடக்ட்ட ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க அப்டின்னா, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய சயன்ஸ் இருக்கு அப்டிங்கிறது. அப்போ இத வந்து நான் எத்தன நாள் சாப்பிடணும்னு கேட்காம, நான் வந்து ஒரு 2 வருஷம் தொடர்ந்து இத நான் சாப்பிட்டுட்டேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். எல்லா செல்களும் வந்து பார்த்தீங்கன்னா, செரோட்டோனின்ஸ் வந்து ஆக்டிவேஷன் ஆயி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வயோதிகத்த தள்ளி போட்டு, நம்மள வந்து பழைய இளமைக்கு கொண்டு வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உத்வேகத்த, உற்சாகத்த குடுக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பேட்டன்டட் ரைட் யங் ஃபியூயல். இப்பேற்பட்ட ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு நெறைய இந்த சயன்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Googleல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு கம்பெனி குடுத்துருக்காங்க. இதையும் நீங்க பார்த்துக்கலாம். என்எம்என் சப்ளிமெண்ட் ஏகப்பட்ட சயன்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்பேற்பட்ட யங் ஃபியூல வந்து பார்த்தீங்கன்னா, 1 கேப்சூல் 2 வேள போடலாம். இல்லன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 கேப்சூல் போடலாம். இதோட சேர்த்து கிரில் 1, மெரைன் கொலாஜன், அஸ்வா 1 மல்டி விட்டமின்ஸ் எவரிடே 1 இது 4த்தையும் சேர்த்து போட்டீங்கன்னா, உங்க உடம்பு சும்மா கில்லி மாரி மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம கம்பெனி குடுத்துருக்காங்க. தேங்க் யூ சோ மச். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்ப வந்து இவ்வளவு தூரம் வந்து அவரு சொல்ல வந்த மேட்டர் இதுதான்.